தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் தாய்மரி அன்னையின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நம் எல்லோருக்குமே இது விழா. ஏனெனில் கடவுளால் நமக்கு தாயாக கொடுக்கப்பட்ட அன்னை மரியினுடைய பிறப்பு பெருவிழா. ஆரோக்கிய தாயாக, வேளாங்கண்ணி அன்னையாக நம் மத்தியில் வீற்றிருந்து நமக்காக அருள் பாவித்து இறையருளை பெற்றுக் கொடுக்கின்ற அன்னையினுடைய, தம் தாயினுடைய, நம் அம்மாவுடைய பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். தாயினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். அதே வேளையிலே இன்று இந்திய ஆயர் பேரவையானது பெண் குழந்தைகள் தினம் என்று சொல்லி அறிவித்து பெண் குழந்தைகளின் மாண்பை போற்றவும் பெண் குழந்தைகளை காக்கவும் வலியுறுத்துகின்றது. இந்த நாளிலே பெண் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம், பெண் குழந்தைகளை பேணுவோம், அவர்களை இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்த்தெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, அன்னையின் பிறப்பு இந்த அகிலத்திற்கு இறைவன் கொடுத்த ஒப்பற்ற ஒரு கொடை. இவருடைய பிறப்பை பற்றி புனித அகஸ்தினார் சொல்லுகின்ற பொழுது, விண்ணக இறைவன் மண்ணகம் வருவதற்கு தேர்ந்தெடுத்த ஒப்பற்ற ஒரு கருவி அன்னை மரியாள். அந்த கருவியை கொண்டே மண்ணில் வாழ்கின்ற அவருடைய மற்ற பிள்ளைகளாகிய நாம் விண்ணகம் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் அமைய பெற்றார் என்று சொல்லுவார். ஆம், தாய்மரி நாம் ஒவ்வொருவரும் விண்ணகம் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக, உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றாள். நாம் திருச்செவனை வரலாற்றிலே படிக்கின்ற பொழுது 3 பேருக்கு மட்டுமே மண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மற்ற எல்லாருக்குமே விண்ணக பிறப்பு, அதாவது அவருடைய மறைசாட்சியை இறப்போ அல்லது அவருடைய இறந்த தினம்தான் நினைவு கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த 3 பேர் யார் என்று சொல்லி பார்க்கிறவர்கள் நமக்கு தெரியும். முதலாவதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக பிறப்பு பெருவிழா. இரண்டாவதாக அவரை சுட்டிக்காட்டி இந்த உலகிற்கு அவரை அறிமுகப்படுத்திய, வழிகளை செம்மைப்படுத்திய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா. மூன்றாவதாக இன்று நாம் கொண்டாடுகின்ற நம் தாய்மரியினுடைய பிறப்பு பெருவிழா. இறைமகன் இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு அடுத்தபடியாக மிக விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா நம் தாய்மரியினுடைய பிறப்பு பெருவிழா. எல்லா மக்களும் அக்களித்து ஆர்ப்பரித்து புகழ்பாடி மரியே வாழ்க என்று சொல்லி இறைப்புகழ் இறைவனை மகிமைப்படுத்தி அன்னையை போற்றி புகழ்கின்ற ஒப்பற்ற நாள்தான் இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. நம் தாயின் பிறப்பு நம் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சியும் இறை ஆசிரியரையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற நாளாய் அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக பிறந்த மனிதர்களுடைய பிறப்புகள் ஒரு சில நமக்கு தரப்பட்டிருக்கின்ற. அதிலே பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 21ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கின் பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அது வாக்குறுதியின் வழியாக பிறந்த மகன் ஈசாக்கு. கடவுள் ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது, உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன், அவன் வழியாக இந்த சந்ததி இந்த உலகம் முழுவதுமாக பரவி இருக்கும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு 100 வயதாகின்ற பொழுது ஈசாக்கை மகனாக கொடுத்து இறை அருளை தன் வாக்குறுதியை நிறைவேற்றினார். வாக்குறுதியின் வழியாக பிறந்தவர் ஈசாக்கு. அதேபோல் உடன்படிக்கையின் வழியாக பிறந்தவர் சிம்சோன். நீதித்தலைவர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது சிம்சோனுடைய தாய் தந்தையோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுவார். இவன் இஸ்ரவேல் நசீராக இருப்பான், அவருடைய தலையிலே சவரக்கத்தி படக்கூடாது, அவன் நாவிலே மது படக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்ட அதன் வழியாக பிறந்தவர்தான் சிம்சோன். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இறை வேண்டலால் பிறந்தவர் சாமுவேல். 1 சாமுவேல் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது அன்னாள் தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அழுது புலம்பி ஆலயத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்ற பொழுது குரு ஏலியின் வழியாக அவருடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்ட இறைவன் மகனை கொடுக்கின்றார், சாமுவேலை கொடுக்கின்றார். ஆகவே இறை வேண்டல் வழியாக பெற்றுக்கொண்டவர் சாமுவேல். இரக்கம் காட்டியதால் பெற்றுக்கொண்டவர் திருமுழுக்கு யோவான். லூக்கா புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது
எலிசபெத் அம்மாள் இவ்வாறு சொல்வார், கடவுள் எனக்கு இரக்கம் காட்டியதால் மகனை விற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. வயது முதிர்ந்த காலத்திலே எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கு பிறந்தவர் திருமுழுக்கு யோவான். அன்னை மரியின் பிறப்பு இவை அனைத்தையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இறை வாக்கின் பிரகாரம், வாக்குறுதியின் பிரகாரம் பிறந்தவர் அன்னை மரியாள். எப்போது கடவுள் வாக்குறுதி கொடுத்தார்? தொடக்க நூல் 3:15 படிக்கின்ற பொழுது, ஆதாம் ஏவம் பாவத்தில் வீழ்ந்த பொழுது, அப்பொழுதே இதோ உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே ஒரு பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயற்சிப்பாய் என்று சொல்லி சாத்தானின் அதிகாரத்தை ஒடுக்கி அன்னையின் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு வருகின்றது என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியின் வழியாக கடவுள் நினைவு கூர்ந்து அந்த வாக்குறுதியாக பிறந்தவர்தான் அன்னை மரியாள். அதேபோல உடன்படிக்கையின் வழியாக பிறந்தவர். எசாயா புத்தகம் 7:7 படிக்கின்ற பொழுது, இதோ கன்னி கருவுற்ற ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர். உடன்படிக்கை செய்து கொண்டார் கடவுள். அந்த உடன்படிக்கையின் வழியாக பிறந்தவர் மரியாள். அதேபோல இறை வேண்டல் வழியாக பிறந்தவர் அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். சுவக்கின் அன்னாள் அவர்கள் நீ நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்த, வயது முதிர்வும் வரை அவர் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் மனம் உடைந்து போய் இறைவனிடம் மன்றாடுகின்ற பொழுது 40 நாட்கள் நோன்பிருந்து இருவரும் ஜெபிக்கின்ற பொழுது அதன் வழியாக இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்ததுதான் தாய் மரியாள். ஆக இறை வேண்டல் வழியாக பிறந்தவர் தாய் மரியாள். ஆக அனைத்து குணாதிசயங்களும் அனைத்து இறை அருளும் பெற்றவள் தான் தாய் மரி. எனவேதான் லூக்கா புத்தகம் 1:26 படிக்கின்ற பொழுது விண்ணக தூதனுடைய வாழ்த்து இவ்வாறு அமைந்தது, அருள் மிக பெற்றவளே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லி தாய் மரி வாழ்த்த பெற்றால். காரணம், இறையருள் முழுமையாக நிரம்ப பெற்றவராக இருக்கின்றார். இறைவனுடைய வார்த்தை முழுமையாக தன்னிலை ஏற்றவராக இருக்கின்றார். கடவுளுடைய மகனை தன்னிலை சுமக்கின்ற பாக்கியம் பெற்றவளாக அன்னை மரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தாயினுடைய பிறப்பு விழாவினைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? அன்னை மரியை தேர்ந்தெடுத்து அவர்களை தன் அருளை நிறைத்து அவர் வழியாக இந்த உலகிற்கு மீட்பரை கொடுத்து நம் ஒவ்வொருவரை மீட்டு கொண்ட கடவுள் அன்னை மரியாளை போல நாமும் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க அழைப்பை விடுக்கின்றார். இயேசுவின் முதன்மை மற்றும் முழுமையான சீடர் அன்னை மரியாள். இயேசுவின் முதல் நற்செய்தியாளர் அன்னை மரியாள். இயேசுவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்தவள் அன்னை மரியாள். தூய ஆவியால் முழுமையாக நிறைக்கப்பட்டவள் அன்னை மரியாள். தான் பெற்ற தூய ஆவின் வல்லமையாலே சிலர்களை ஒன்று கூட்டி அவர்களும் தூய ஆவியை பெறுவதற்கு அவர்களுக்கு துணை புரிந்தவள் அன்னை மரியாள். சிதறிப்போன கலங்கி போனவர்களை ஒன்று சேர்த்து இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்கச் செய்தவள் அன்னை மரியாள். தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுகின்றவள் அன்னை மரியாள். நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுக்கப்பட்டவள் அன்னை மரியாள். இத்தகைய பெயர் பெற்ற தாயை நமது தாயாக கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அந்த அன்னையைப் போல நாமும் இயேசு சொல்வதை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை தேடிச் செல்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தைகளெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் அடிச்சுவடில் பின்பற்றி அவரோடு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய பாதத்தருகிலே அமர்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் பொன்முடிகளை ஏற்று அதன்படி துன்பத்தின் மத்தியிலும் இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். அன்னையின் பிறப்பு விழா நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கின்ற அழைப்பு இதுதான். நான் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைகுரலுக்கு செவி கொடுத்து இறைவனுடைய அரசு இந்த உலகிலே வர என்னை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை போல என் அன்பு மகனை மகளே, நீயும் இறைகுரலுக்கு செவி கொடுத்து இறைவனோடு இணைந்து நீ இருக்கின்ற இடத்திலே, உன் இல்லத்திலே, நீ வசிக்கின்ற பங்கு தளத்திலே இறைவனுடைய மீட்பின் ஆசீர் நிறைத்திருக்க உன்னையே கையெழு என்று சொல்லி அன்னைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்னையின் பிள்ளைகளாவும் அன்னையின் பிறப்பு விழாவில் இதுவே நாம் அன்னைக்கு கொடுக்கின்ற பரிசாக அமையட்டும். இயேசுவின் செய்தியை கேட்டு இறைவன் சீடர்களாய் வாழ்வோம். அன்னையின் வழியாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே.